மீனம். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி. 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் நன்மைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எப்போதோ ஒரு முறை எப்போதுமே 2 ராசிகள் பாதிக்கப்படும். ஒரு ராசி ஜென்மச்சனியால் பாதிக்கப்படும், ஒரு ராசி அட்டமத்து சனி. சொல்லாத ஜோசியம் நாங்கள் உண்மையை தாங்க சொல்லணும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை சற்று பின்னடைவுகள் கண்டிப்பாக இருக்கும். இளைய பொதுவாக சனி ராசியில் அமரும் பொழுது, ஜென்மச்சனியாக அமரும்போது உங்களுடைய எண்ணங்களை ஆக்கிரமிக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். தன்னம்பிக்கையை 50 வயது மேற்பட்டவர்கள் ஒரு 40 வயது மேற்பட்டவராக அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த தமிழ் புத்தாண்டு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்க? உலகம் நல்லா இருக்கிறம்மா, நீங்களும் நல்லா இருப்பீங்க. உலகம் முழுக்க பரவியிருக்கும் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஐயா, இன்னைக்கான டாபிக் ஒவ்வொரு ராசி பலனும் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. மக்கள் ரொம்ப ஆர்வமாக அதை ரசித்து பார்த்துட்டு வராங்க. அவங்களுக்கு உண்டான பலன்களை தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது அவங்களுக்கு. அந்த வகையில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஐயா, இப்போ நம்ம எப்படி ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுறோமோ அதுக்கு ஈக்குவலாக தமிழ் புத்தாண்டும் நம்ம கொண்டாடுவது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கோம். ஆதியிலேருந்து இருந்தது இந்த தமிழ் புத்தாண்டு தான். ஸோ தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு மக்களுக்காக. உண்மைம்மா, தமிழ் புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் நன்மைகளை செய்யுமா சாதக பாதங்களை செய்யுமான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக 12 ராசிக்காரர்களும் தெரிஞ்சே ஆகணும். உண்மையில் இந்த வருட கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள், இந்த அமைப்புகள், இந்த 4 கிரகங்களுடைய மூமெண்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய இயக்கங்களை வச்சு தான் தமிழ் புத்தாண்டில் நம்ம பலன்களை சொல்கிறோம். எந்த ஒரு புத்தாண்டிற்கு பலன்கள் அதுதான். மாத பலன்கள் நம்ம சொல்கிறது கூட பார்த்திங்கன்னா, மாதம் மாறக்கூடிய சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், இந்த 4 கிரகங்களை பேஸ் பண்ணி அப்படியே மாத பலன்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். உண்மையிலேயே மாத ராசி பலன்களில் பார்த்திங்கன்னா சூரியனை வச்சு தான் அந்த மாத ராசி பலன் சொல்லப்படுகிறது. ஒரு ஆடி மாதத்தில் 1ஆம் தேதி சூரியன் மாறுவார், ஆவணி மாதத்தில் 1ஆம் தேதி சூரியன் மாறுவார். அப்போ சூரியன் மாறக்கூடிய அமைப்புகளை வச்சு தான் மாதங்களே உண்டாகி இருக்கிறது. இந்த இடத்துல வருட பலன்கள், ஆங்கில புத்தாண்டு பலன்கள் கூட இப்போ நான் ஆன்மீக பரிகாரத்திற்கு பேசினேன். இப்போ அதற்கடுத்து 3 மாதத்தில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் வருது. அப்போ அந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்றத 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி கணிக்கிறோம், இப்போ 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வருடாந்திர கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றன, எப்படி இருக்கின்றன அப்படிங்கிறத வச்சு தான். சரி, இப்போ முழுமையான ஒரு வருடாந்திர கிரகமான சனி பகவான் இந்த தடவை இந்த தமிழ் புத்தாண்டில் மாறவே இல்லை. மீன வீடு என்று சொல்லப்படக்கூடிய காலபுருஷனுடைய இறுதி வீடான 12ஆம் வீட்டில் அவர் வலிமையாக ஒரே இடத்துல இந்த வருஷம் மாறக்கூடிய அமைப்புகள் அவர் இல்லவே இல்லை. ஆகவே இந்த தமிழ் புத்தாண்டில் சனி பெயர்ச்சி இல்லை. அதனை அடுத்து பார்த்திங்கன்னா உடனே டக்குன்னு தமிழ் புத்தாண்டில் ஏதாவது ஒரு வருடாந்திர பெயர்ச்சி வருகிறதான்னு பார்த்தா ஜூன் மாதம் 2ஆம் தேதி, ஏப்ரல் 14, 15ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கும். அதனை அடுத்து 40 நாட்கள்லேயே குரு பகவான் அப்படியே தற்போது இருக்கின்ற வீடான மிதுன வீட்டிலிருந்து அடுத்த வீடான கடக வீட்டிற்கு வருகிறார். இந்த கடக வீட்டிற்கு வருகிறதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைகிறார். இன்னொன்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும், குரு பகவான் நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம். சனி எப்படி மேக்சிமம் கெடுதல்களை செய்வாரோ அதே மாதிரி குரு மேக்சிமம் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சனி பயிற்சினாலே எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் வந்துடும். ஆனால் குரு பயிற்சினா ஒரு சின்ன ஆசை வரும். ஒருவேளை குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா எனக்கு கொஞ்சம் அப்படியே கொட்டி போக மாட்டாரா, பணத்தை அள்ளி கொடுப்பாரே, குழந்தைகளை அள்ளி கொடுப்பாரே, மனசில் சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பாரே, இந்த மாதிரியான கிள்ளி கொடுக்காமல் எதையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போது உலகத்தார் எல்லோருக்கும் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை செய்யக்கூடிய உச்சம் என்கின்ற 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அதி உன்னத நிலைமையை அடைகிறார். அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சி ஓரளவுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். இன்னொன்று நம்ம எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி நடந்து சரியாக ஒரு 6 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி அன்றைக்கு ராகு கேது பயிற்சிகள் ஏற்படுகின்றன. இந்த ராகு கேது பயிற்சி இப்போது இருக்கக்கூடிய கும்ப வீட்டிலிருந்து ராகு மகர வீட்டிற்கும், இப்போது இருக்கக்கூடிய சிம்ம வீட்டிலிருந்து கேது கடக வீட்டிற்கும் வருகிறார். இதில் இன்னொரு சிறப்பை கூட சொல்லிடலாம். குருவும் கேதுவும் இணையக்கூடிய கேள யோகம் என்கின்ற ஒரு கோடீஸ்வர யோகம் இந்த தமிழ் புத்தாண்டில் ஏற்படுது. ஐயா, யோகம்லாம் எப்போவுமே ஏற்படும் தானேங்க? இல்லைங்க, யோகம் எப்போவாவது அத்திப்பூத்தார் போல் ஏற்படக்கூடிய சில யோகங்கள்லாம் இருக்குது. அது இந்த முறை ஒரு 30-40 வருடங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய கேள யோகம் என்கின்ற குருவும் கேதுவும் உச்சனாகி சேரக்கூடிய ஒரு யோகம் இந்த தடவை வருதுங்க. அப்போ என்னங்க, உலகத்தார் எல்லாருக்குமே கேள யோகம் ஏற்படுதுன்னா எல்லோருமே ஓரளவுக்கு இன்றைக்கு இருக்கிறத விட பொருளாதார நிலைமையில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்புகள் தானங்க. ஆகவே வருடாந்திர பயிற்சிகளின் அடிப்படையில்
குரு நல்ல இடத்திற்கு பெயர்ச்சியாவது, உச்சம் என்கின்ற இடத்திற்கு பெயர்ச்சியாவது, அதனையடுத்து ஒரு 6 மாத காலத்திற்குள் அவர் கேள யோகம் என்கின்ற கேதுவோடு இணைந்து ஒரு நல்லதை பெறக்கூடிய அமைப்புகளை இருக்கக்கூடியது. சனி ஒரே இடத்துல நிலையாக இருக்கக்கூடியது. ராகு பகவான் பெயர்ச்சி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நடக்கக்கூடியது. இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி தான் இந்த 2026 தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்கிறோம். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி. 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் நன்மைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எப்போதோ ஒரு முறை எப்போதுமே 2 ராசிகள் பாதிக்கப்படும். ஒரு ராசி ஜென்மச்சனியால் பாதிக்கப்படும், ஒரு ராசி அட்டமத்து சனியால் பாதிக்கப்படும். இப்போது உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. நல்ல விஷயம் சொல்லணும்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெகட்டிவ் விலக போகுது. ஒரு வார்த்தையின் மறைவில் இன்னொரு வார்த்தை ஒளிந்திருக்கும்னு அர்த்தம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெகட்டிவ் விலக போகுதுன்னா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெகட்டிவ் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். பொய் சொல்லாத ஜோசியம் நாங்கள் உண்மையை தாங்க சொல்லணும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை சற்று பின்னடைவுகள் கண்டிப்பாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு மட்டும், அதாவது ஒரு 20-30 வயசில் இருக்கிறவங்க இது வரைக்கும் கொஞ்சம் அப்படி ஒன்றும் பாதிக்காமல் இருக்கிறீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை கேளுங்க, மூக்கால் அப்படியே அழுவாங்க, நான் அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் அப்படியே பேதலிச்சு போன அமைப்பில் தான் 2K கிட்ஸ்லாம் இருக்கிறீங்க. பெண்ணுன்னா என்னென்னு ஆணுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆணுன்னா என்னென்னு பெண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி உதப்பாங்க, அம்மா அப்பா எப்படி தண்டசோர்னு சொல்லுவாங்க, அம்மாவே இப்படி திட்டுறாங்க, அப்பாவே இப்படி திட்டுறாங்க, எல்லாம் இந்த ஜென்மச்சனியில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இவர்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அப்படியே ஆரம்பிக்கும். ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பின்னடைவுகளை, அதாவது ஏதோ ஒரு நெகட்டிவ், ஏதோ ஒரு இருள் என்னை சூழ்ந்திருக்கிறதே, என்னுடைய எண்ணமே வேறு மாதிரி போகுதே, நல்லதை சிந்திக்க முடியலையே. பொதுவாக சனி ராசியில் அமரும் பொழுது, ஜென்மச்சனியாக அமரும்போது உங்களுடைய எண்ணங்களை ஆக்கிரமிக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். தன்னம்பிக்கையை தகர்ப்பார், எண்ணத்தை வேறு மாதிரி நேராக்காமல் வேறு மாதிரி கோணலாக்குவார், தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வருவார், தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத கான்டாக்ட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பாரு. ஆகவே ராசி பலனை 2ஆக தான் பிரித்து சொல்லுவேன். இளைஞர்கள் சக்தியை விரயமாக்காதீங்க. கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது இப்போது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக வந்து தான் தீரும். சில பழக்க வழக்கங்கள் 6 மணிக்கு பிறகு அப்படியே இருட்டில் ரோட்டில் பார்த்தோம்னா பரிசையாக பைக்காக நிற்கிது பாருங்கள். அந்த கடைக்கு அப்படியே கையை விட்டு என்னமோ அப்படியே வாங்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த பழக்கம்லாம் இப்போது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரப்போது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆண் பெண் உறவுகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான கொஞ்சம் மன அழுத்தங்கள், இந்த மாதிரியான சில விஷயங்கள், காதல் தோல்வி போன்ற விஷயங்கள்லாம் அடையாளம் காட்டப்படும். ஆயினும் மீனராசிக்காரர்களுக்கு எதையும் சந்திக்கக்கூடிய வலிமைகள் இருக்குது என்பது தான் உண்மை. ராசிநாதன் உச்சத்தை அடைய போகிறார். ஆகவே சில பல வேதனைகள் இருந்தாலும், தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, வேலையே இல்லை, சம்பளம் கிடைக்கல, அவர் ஏமாற்றிட்டார், இவர் ஏமாற்றிட்டார், அவர் மன அழுத்தத்தை கொடுக்குறார், கணவர் சரியில்லை என்பது போன்ற அமைப்புகள் 20-30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருந்தாலும் கூட 50 வயது மேற்பட்டவர்கள், ஒரு 40 வயது மேற்பட்டவர்களுக்கு இதெல்லாம் நடக்காதுங்க. அவங்களுக்கெல்லாம் பிரமாதமாக அட்டகாசமாக இருக்கும். ஒரு வீடு வாங்குவீங்க, கடனுக்கு வீடு வாங்குவீங்க, நல்லது தானே. ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படுகிறது. உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற கூலி வெகுமதி 2ஆம் சுற்றாக சனியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. குடும்பத்தில் மங்கள விஷயம் நடக்கும். பெண்ணை கரையேற்ற முடியும், பையனுக்கு வேலை வச்சு கொடுக்க முடியும், தொழில் வாங்கி வச்சு கொடுக்க முடியும். நல்ல சேமிப்பை ஒரு நல்ல விதமாக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஹெல்த்து நல்லாயிருக்கும், வெல்த்து நல்லாயிருக்கும், கணவன் மனைவி புரிதல் நன்றாக இருக்கும். எதையும் சாதிக்க முடியும். ஒரு 2-3 இந்த வருஷம் நல்லாவே இருக்குங்க. அதை பண்ணலாம் இதை பண்ணலான்ற மாதிரியாக ஒரு நடுத்தர வயது தாண்டியவர்கள் எல்லாருக்குமே தாங்கள் எந்த அமைப்பில் இருக்கிறீர்களோ, ஒரு வேலை செய்கிறீங்களா, தொழில் பண்ணுறீங்களா, வியாபாரம் பண்ணுறீங்களா, விவசாயம் பண்ணுறீங்களா, அல்லது வேறு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு புத்தியை வைத்து செலவு பண்ணி நான் முதலீடே இல்லாமல் என்னுடைய அறிவிற்கேற்றாற் போல் ஒரு தொழில் அமைப்பை அமைச்சு வச்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல் பிழைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல நிறைவான வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. இளைஞர்கள் மட்டும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல், யாரையும் நம்பாமல், மாமனை நம்பினேன், மச்சானை நம்பினேன், நண்பனை நம்பினேன் அப்படின்ற மாதிரியாக தன்னுடைய புத்திசாலித்தனத்தை மட்டுமே நம்பி செயல்படக்கூடிய தமிழ் புத்தாண்டாக அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கேற்றாற் போல இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மற்ற ராசிக்காரர்களும் பயன்பெறட்டும். ஐயா கிட்ட நீங்க கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஜோதிட ரீதியாகவோ இல்லை ஜாதக ரீதியாகவோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.